இயேசுவின் இருதயமே, எங்கும் நிறைந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசையும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இறைவனுக்கு இதயம் உண்டு, அந்த இதயத்தில் இரக்கம் உண்டு. இறைவனுக்கு இதயம் உண்டு, அந்த இதயத்தில் இரக்கம் உண்டு. எங்கும் நிறைந்திடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியுண்டு. எங்கும் நிறைந்திடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியுண்டு. இயேசுவின் இருதயமே. இன்று நாம் 2/8/24 முதல் வெள்ளி நாம் தூய இருதயத்திற்கு இறைவனின் இருதயத்திற்கு ஒப்பு கொடுக்கும் இந்த நாள். ஒவ்வொரு வெள்ளியும் இருதயாண்டவருக்கு ஒப்பு கொடுக்கும் நாள். ஆனால் மிக முக்கியமாக முதல் வெள்ளி இருதயாண்டவருக்கு ஒப்பு கொடுக்கும், குடும்பங்களை ஒப்பு கொடுக்கும் நாள். இன்றைய தூய நற்செய்தி மத்தேயு 13:54-58. இவர் தச்சருடைய மகன் அல்லவா? எங்கிருந்து இந்த ஞானம் இவருக்கு வந்தது என்றனர். இயேசு அவர்களிடம், தன் சொந்த ஊரிலும் வீட்டிலும் தவிர மற்றெங்கும் இறைவாக்கினர் மதிப்பு பெறுவர் என்றார். அவர்களுக்கு நம்பிக்கை இல்லாததால் இயேசு அங்கே பல வல்ல செயல்கள் செய்யவில்லை. அதான் ஒருவர்கிட்ட ஒரு ஹோலி வாட்டர்ன்னு சொல்லிட்டு ஒரு தண்ணீரை கொடுத்தாங்களாம். அப்போது அதை கூட இருந்த நண்பர்கிட்ட அவர் கொடுத்துருக்காரு. இது வந்துட்டு எங்களுக்கு எங்கள் அம்மா கொடுத்து அனுப்பிச்சாங்க, நீ போகும்போது இதை சிலுவை போட்டு தலையில் வச்சுட்டு போ அப்படின்ட்டு. நான் அப்போ கூட ஹாஸ்டலில் பசங்க வித்தியாசமாக இருக்குவாங்க இல்லையா? அப்போ இவங்களுக்குள்ள ஒரு அதான் ஹோலி வாட்டர்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டுன்னு ஒரு அசால்ட்டாக விட்டுட்டானா. ஆனால் கூட இருந்தவன் அதை ரொம்ப பயபக்தியாக கொண்டு போனதுனால அவன் சேஃபாக அதை நல்ல மாதிரி ட்ராவல் பண்ணி வந்ததுனால அப்போ அவனுக்கு நம்பிக்கை என்பது நாம் வைக்கும் அந்த விசுவாசத்தில் தான் நம்பிக்கை இருக்கிறது. நம்ம எது மேலே விசுவாசிக்கிறோமோ அதை நம்ம நம்பணும். நம்பினால்தான் நம்ம ஆண்டவரை காண முடியும். பாருங்கள், அந்த ஊரில் அவரை நம்பாதனால இவர் தச்சன் மகன் அல்லவா ஒரு மாதிரி அவரை கேவலப்படுத்தினாங்க. ஆனாலும் அவர் அந்த இடத்துல அவரால் அதிசயம் செய்ய முடியலன்னு செஞ்சிருந்தாலும் ஜனம் நம்பியிருக்க மாட்டாங்க இல்லைங்களா? இன்னொரு அந்த இஸ்ரேல் மக்கள் அவங்களாவே தான் வாழ்ந்துன்னு வராங்க. இறைவனுக்கு அவங்க மேலே இருக்கிற கோபம் இன்னும் அதான் மனம் மாறி வந்தால் நான் உங்களை ஏற்றுக்கொள்வேன் அப்படின்றாரு. நாம் ஒவ்வொரு நாளும் வாசித்து கொண்டு வரும் சங்கீத தொடர்ச்சி 35, 17, 18, 19, 20. என் தலைவர், மாபெரும் சபையில் உமக்கு நன்றி செலுத்துவேன், திரளான மக்களிடம் உம்மை புகழ்வேன். நாம் ஒவ்வொரு நாளும் இயேசுவை எல்லார் முன்னிலையிலும் நாம் புகழணும், எல்லா இடங்களிலும். அதுக்கு நமக்கு இடம் தேவையில்லை. இது மற்ற நம்ம பேசும்போது ஆகட்டும், மற்ற எல்லா சபையிலும்னா நம்ம நன்றி செலுத்தும் போது நான் உம்மை புகழ்வேன். அதுக்காக நம்ம வந்துட்டு வெட்கப்படுறதோ நம்ம அதை மறைக்கிறதோ இருக்கக்கூடாது. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை நம்ம புகழ நம்ம முயற்சி செய்யணும். நீதிமொழிகள் 17, 22, 23, 24. மகிழ்ந்த வார்த்தைகள் உள்ளம் நலமளிக்கும். மகிழ்வான வார்த்தை உள்ளம் நலமளிக்கும். மருந்து வாட்டமுற்ற மனநிலை எலும்பையும் முறுக்கிவிடும். இன்றைய வாசகம் எரேமியா 26:1-9. ஆண்டவர் இல்லத்திலேயே மக்கள் எல்லோரும் எரேமியாவை சூழ்ந்து கொண்டார்கள். ஆண்டவரின் வாக்கை எரேமியா அறிவித்ததால். அதான் ஆண்டவர் சொல்கிறத போய் அங்கே சொல்கிறாரு, இந்த மக்களுக்கு இது நடக்கும்னு எரேமியா வாயிலாக அந்த யெரொபாவிடம் அந்த ஆட்சி காலத்தில் அப்போ போய் சொல்லும் போது அவரை சூழ்ந்து கொள்கிறார்கள். இன்றும் அது நடந்து கொண்டிருக்கிறது. ஒருவர் அறிவித்தால் அவர்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அவர்களுள் ஒருவர் உயர்ந்து விட்டால் அவர்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இதுதான் ஒரு நரிக்குறவர் மகன் இன்றைக்கி பெரிய கம்ப்யூட்டர் இன்ஜினியராக இருக்கார். ஆனால் பாருங்கள், அவருக்குள்ள டைட்டில் மாறல. நரிக்குறவன் பையன் தான் சொல்கிறாங்களே தவிர அவரும் ஒரு சாதாரண மனிதராக அவருடைய பெயர் வச்சு அவன் பெயர் சுரேஷ் அப்படின்னு கூப்பிட முடியல அவங்களால. அந்த ஒரு கம்யூனிட்டி அந்த இதை வச்சு தான்
அதே போல் தான் இயேசுவை கூட ஒரு தச்சர் மகன் அல்லவா. அவங்களுக்கு அந்த கார்பெண்டர் வேலைன்னா, ஏன்னா அந்த காலத்தில் மீன் பிடிக்கிறது, வயல் வலை பின்னுறது, கூடாரம் செய்கிறது, இந்த மாதிரி தொழிலுங்க தான் இருந்துச்சு. ஸோ அதனால் அதெல்லாம் செய்கிறவங்க. ஆனால் இந்த தச்ச தொழில் அவங்களுக்கு கேவலமாக இருந்திருக்கு. அதனால் ஆண்டவர் என்ன பண்ணாலும் அந்த ஊரில் அவர்களுக்கு நடத்த முடியல. இதோ நாம் விசுவசிப்போம், நம்புவோம், அறிவிப்போம், சபை முன் எல்லார் முன்னிலையிலும் அறிவிப்போம். அதனால் ஆண்டவரை நம்புவோருக்கு என்றுமே மீட்பு உண்டு. மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் அன்பு தோழி.